பஞ்சபூத தலங்கள் நம்மள பலருக்கும் தெரிஞ்சதுதான். நிலத்துக்குரிய தலம் காஞ்சிபுரத்துல இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில். நீருக்குரிய தலம் திருவானைக்காவல்ல இருக்கிற ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில். நெருப்புக்குரிய தலம் திருவண்ணாமலையில இருக்க அண்ணாமலையார் திருக்கோவில். காற்றுக்குரிய தலம் ஆந்திர மாநிலத்துல இருக்கிற காளஹஸ்திங்கிற ஊர்ல இருக்க காலத்திநாதர் திருக்கோவில். ஆகாயத்திற்குரிய தலம் சிதம்பரத்துல இருக்கிற நடராஜர் திருக்கோவில். இந்த தலங்கள்ல 4 தலங்கள் தமிழ்நாட்டிலையும் ஒரு தலம் ஆந்திராலையும் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல பாத்திர முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா பஞ்சபூத தலங்கள் எல்லாத்தையும் ஒரே நாள்ல பாத்திர முடியுமா அப்படின்னு பொதுவா கேட்டோம்னா கண்டிப்பா முடியும். நம்ம இப்ப சொன்ன கோவிலுங்க கிடையாது. இதே மாதிரியான பஞ்சபூத தலங்கள் ஒரே நகரத்துல இருந்துச்சுன்னா பாத்திர முடியும். அப்படி ஏதாவது நகரம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. மதுரை. மதுரை நகரத்துக்குள்ள பஞ்சபூதங்களுக்குரிய 5 தலங்கள் இருக்கு. இதுல நிலத்துக்குரிய தலம் இம்மையில் நன்மை தருவார் திருக்கோவில். இந்த தலத்தை பத்தின தகவலை போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நீருக்குரிய தலத்தை பார்க்கலாம். திரு ஆப்புடையார் திருக்கோவில், செல்லூர், மதுரை மாவட்டம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த காணொலியில இருக்கு. அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியில என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். திருக்கோயிலுடைய தலவரலாறு 2 பாகமா இருக்கு. ஒரு பாகம் சோழாந்தகன் அப்படிங்கிற மன்னனோடு தொடர்புடையது. இன்னொரு பாகம் செல்வத்திற்கு அதிபதியான குபேரனோடு தொடர்புடையது. இந்த தலத்துடைய பெருமைகள், இந்த கோவிலுக்கு எப்படி போலாங்கிற தகவலையும் சொல்ல போறேன். கடைசியா அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை என்ன கோவிலை பார்க்க போறோங்கிற தகவலை சொல்ல போறேன். சோழாந்தகனோடு தொடர்புடைய தலவரலாறு. முன்ன ஒரு காலத்துல சோழாந்தகன் அப்படிங்கிற மன்னன் ஒருவர் வாழ்ந்து வந்தாரு. மிகப்பெரிய சிவபக்தர். ஒவ்வொரு வேளையும் சிவ பூஜை பண்ணினதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாரு. அப்படி ஒரு வழக்கத்தை மன்னன் வச்சிருந்தாரு. ஒரு நாள் மன்னன் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ள போறாரு. ஒரு மானை பாக்குறாரு. அது பின்னாடியே போறாரு. மான் சிக்க மாட்டேங்குது. நேரம் கடந்துகிட்டே இருக்குது. மன்னனுக்கு நல்ல பசி ஆயிடுது. பசி மிகுதியும் ஆகுது. அமைச்சர் மன்னன் கிட்ட உணவருந்த சொல்லி சொல்றாரு. ஆனா மன்னன் சிவ பூஜை செய்யாம சாப்பிட முடியாது அப்படிங்கறத திட்டவட்டமா சொல்லிடுறாரு. மன்னன் இப்படியே பசியோட இருக்கிறது சரியா இருக்காது. அது மன்னனுடைய உயிருக்கே ஆபத்தா முடியும் அப்படின்னு அமைச்சர் நினைக்கிறாரு. அதனால மன்னனை விட்டு கொஞ்ச தூரம் விலகி போன அமைச்சர் அங்க இருக்கிற ஒரு மரக்கட்டையை எடுத்து தரையில ஆப்படிக்கிறாரு. அதுக்கப்புறம் மன்னன் கிட்ட வந்து தான் பக்கத்துல உலா போனதாகவும் அங்க ஒரு சுயம்பு மூர்த்திய பார்த்ததாகவும் சொல்றாரு. மன்னனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. அமைச்சர் கூட அந்த சுயம்புலிங்கம் இருக்கிற இடத்துக்கு மன்னன் போறாரு. அமைச்சருக்கு தெரியும் தான் ஆப்படிச்சு வச்ச மரக்கட்டைன்னு. ஆனா மன்னன் அந்த மரக்கட்டைய சுயம்பு லிங்கமா பாக்குறாரு. சிவ பூஜை பண்றாரு. அதுக்கப்புறமா உணவருந்துறாரு. எல்லாம் நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமேல்ட்டு மன்னன், அமைச்சர், அவங்க கூட இருந்த மத்த வீரர்கள் எல்லாரும் நாடு திரும்புறாங்க. நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அமைச்சர் நடந்ததை சொல்றாரு. மன்னனுக்கு ரொம்ப வருத்தமாயிருது. இவ்வளவு நாள் தான் கடைபிடித்து வந்த ஒரு சிவ பூஜை தடைப்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அது தன்னை மீறி நடந்ததா இருக்குது அப்படிங்கறத நினைச்சு வருத்தப்படுறாரு. சிவபெருமான் கிட்ட வேண்டாரு. தன்னுடைய தவற மன்னித்து அருளுமாறு வேண்டாரு. மன்னனுடைய பக்தியில மகிழ்ந்த சிவபெருமான் மன்னனுக்கு காட்சி கொடுக்கிறாரு. அமைச்சர் அடித்த ஆப்பில் தான் பூரணமா இருக்கிறதா மன்னன் கிட்ட சொல்றாரு. மன்னனுடைய சிவ பூஜைய தான் ஏத்துக்கிட்டதாவும் சொல்றாரு. அப்படி அமைச்சர் ஆப்படித்த அந்த மரக்கட்டை தான் சிவலிங்கமா மாறி இன்னைக்கும் செல்லூர் கோவில்ல இருக்குது. இந்த ஆப்பு ரூபத்துல தான் செல்லூர் கோவில்ல சிவபெருமான் மூலவரா காட்சி கொடுக்கிறார். இரண்டாவது தலவரலாறு குபேரனோடு தொடர்புடையது. குபேரன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தேவர் தான். அப்படின்னாலும் இவருடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புலஸ்திய மகரிஷி, இவருடைய மகன் விஸ்ரவஸ் மகரிஷி. விஸ்ரவஸ் மகரிஷிக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி இளவிடை. விஸ்ரவஸ் மகரிஷிக்கும் இளவிடைக்கும் ஒரு மகன் பிறக்கிறாரு. அந்த மகனுக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் புண்ணிய சேனன். புண்ணிய சேனன்
மிகப்பெரிய சிவபக்தன். மகரிஷியின் மகனாக இருந்தாலும் செல்வத்திற்கு அதிபதி ஆகணுங்கிற ஆசை புண்ணியசேனனுக்கு வருது. அந்த ஆசை நிறைவு பெறுவதற்காக சிவபெருமான நோக்கி தவம் பண்றாரு. இப்ப இருக்கிற செல்லூர்ல புண்ணியசேனனோட பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் தன்னுடைய உமையவளோடு புண்ணியசேனனுக்கு காட்சி கொடுக்கிறார். உமையவளை பார்த்த புண்ணியசேனனுக்கு அறிவு மழுங்குது. உமையவளுடைய அழகுல மதிமயங்கி போறாரு. அந்த தவறினால் கண் பார்வையை இழக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தவறு அறிவுக்கு எட்டுது. தவறுக்கான மன்னிப்ப சிவபெருமான் கிட்டையும் உமையவள் கிட்டையும் கேட்கிறாரு. உலகத்திற்கே தாய் தந்தை. அதனால இருவரும் புண்ணியசேனனுடைய தவற மன்னிச்சு கண் பார்வையை திருப்பி கொடுக்கறாங்க. எதுக்காக தவம் பண்ணினாருன்னு கேக்குறாங்க. செல்வத்துக்கு அதிபதி ஆகணுங்கிற தன்னுடைய ஆசைய புண்ணியசேனன் சொல்றாரு. அந்த சமயத்துலதான் புண்ணியசேனனுக்கு குபேரன்கிற பேரை கொடுத்து சங்கநிதி மற்றும் பதுமநிதிக்கு அதிபதியா பொறுப்பை கொடுக்கறாங்க. புண்ணியசேனன் குபேரனா மாறி செல்வத்துக்கு அதிபதியா மாறுன திருத்தலம் செல்லூர். செல்வத்துக்கு அதிபதின்னு நம்ம சொன்னோம்னாலும் நவ நிதிகள்ல 2 நிதிகளுக்கு தான் குபேரன் அதிபதியா இருக்காரு. நவ நிதிகள்ல 2 நான் முன்னமே சொல்லிட்டேன். மிச்சம் இருக்கிற 7 நிதிகள் என்ன அதையும் தெரிஞ்சுக்கலாம். மகா பதும நிதி, மகாநிதி, கட்சப நிதி, முகுந்த நிதி, நந்த நிதி, நீல நிதி, கர்ப்பநிதி. இந்த ஒவ்வொரு நிதியும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆவல் இருந்தா சொல்லுங்க. அத தனி காணொலியா பார்த்தரலாம். மதுரையில் உள்ள நீருக்குரிய தலம். மூலவர் ஆப்பிலிருந்து தோன்றியவர் சுயம்பு மூர்த்தி. குபேரனுக்கு செல்வத்தின் அதிபதியா அருள் புரிந்த சிவபெருமான். இந்த தலம் தேவார பாடல் பெற்ற தலமும் கூட. பாடியவர் திருஞான சம்பந்தர். வைகை நதிக்கு ஒரு கரையில மீனாட்சி அம்மன் திருக்கோவில் இருக்கு. மறு கரையில செல்லூர் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோவில்ல இருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தொலைவுல செல்லூர் கோவில் இருக்குது. மூலவர் ஆப்புடையார், திரு ஆப்புடையார். ஆப்பிலிருந்து தோன்றியவர். பிறப்பெயர் கீழகேசுவரர். அம்மன் குரவங் குழலம்மை. இதுதான் தமிழ் சொல். வடமொழியில சுகந்த குந்தலாம்பிகை. தலமரம் கொன்றை. தீர்த்தம் ரிஷப தீர்த்தம். வைகை நதி. கோவில் இருக்கிற ஊர் செல்லூர். புராண காலத்துல இந்த ஊருக்கு ஆப்பனூர் அப்படின்னு தான் பேரு. மதுரையில இருக்கிற நிலத்துக்குரிய தலம், நீருக்குரிய தலம் இரண்டையும் பார்த்துட்டோம். அடுத்த வாரம் நெருப்புக்குரிய தலத்தை பார்க்கலாம். திருவண்ணாமலை இல்ல, மதுரையில இருக்கிற நெருப்புக்குரிய திருத்தலத்தை பார்க்கலாம். நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.